இந்த தேர்தலில் ஆளும் கட்சி என்ற ரீதியில் திமுக வெற்றி பெற வேண்டும், தொடர்ந்து மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு திமுக இந்த தேர்தலை எதிர்கொண்டது. பாமக தரப்பில் பொறுத்தவரையில் பாமக திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் தற்போது உள்ளன. தமிழக மக்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை உள்ளார்கள் என்ற பல்வேறு பிரச்சாரங்கள் யுக்திகளை கையாண்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இது பாமகவுக்கும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று நேரடியாக சென்று மக்களை சந்தித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இது பாமகவுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாமக அங்கும் வகிக்கும் கூட்டணியோ அல்லது பாமக தலைமைதான் ஆட்சி அமைக்கும் என்று தொடர்ச்சியாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு வங்கி என்பது, இந்த தேர்தலில் அவர்களுடைய நிலை என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக பாமகவுக்கு இது மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் பாமகவுக்கு இது மிக முக்கிய தேர்தல் என்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்பது, கடந்த மக்களவை தேர்தல் முடிவில் பாமக கணிசமான வாக்கு வங்கி பெறாத காரணத்தால், அதாவது அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான வாக்கு வங்கியை பெறாத காரணத்தால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பாமக இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு பாமக சந்திக்கக்கூடிய தேர்தல் இது என்பதால் அதிக வாக்குகள் பெற வேண்டும், அதிக வாக்கு விழுக்காடு வாக்கு வங்கி பெற வேண்டும் என்ற தீவிர நிலைப்பாடோடு முடிவோடு பாமக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த தேர்தல் முடிவு என்பது பாமகவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையில் கடந்த மக்களவை தேர்தல் முடிவில் நாம் தமிழர் பொறுத்தவரை 8 விழுக்காட்டுக்கு மேலாக வாக்கு வங்கி பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ந்து அந்த உற்சாகத்தோடு பயணம் மேற்கொள்ள அவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவு என்பது இன்னும் மிக முக்கிய வாய்ந்த முடிவாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய நிலவரம் பொறுத்தவரையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவி விக்கிரவாண்டி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். 6000க்கும் மேற்பட்ட வாக்குகள் 6524 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்று வருகிறார். இன்னும் மொத்தமாக 20 சுற்றுகள் எண்ண வேண்டும். தற்போதுதான் இந்த வாக்கு எண்ணிக்கை சுற்றுகள் தொடங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு சுற்று முடிவிலும் முன்னிலை தெரிய வரும். ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 2 லட்சம் ஏறக்குறைய 2 லட்சம் வாக்குகள் பதிவாகின. இது அங்க இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களில் 83 விழுக்காடு வாக்குகள், அதிகபட்ச வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக 20 சுற்று முடிவிலும் அதிக வாக்குகளை அறுவடை செய்ய போவது யார்? சூரியன் உதிக்குமா அல்லது பாமக அங்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நாம் தமிழர் அங்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா என்ற கேள்விகளோடு இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இது விக்கிரவாண்டியுடைய தேர்தல் முடிவுகள் நிலவரம், அங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம்.